வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக மாறுவது எப்படி என்கிற காரியத்தை தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் வாசகத்தின் ஊடாக இயேசுவாலன்றி மீட்பில்லை என்கிற காரியத்தையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுவதினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாகிறோம் என்பதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக கடவுளின் மக்களாக நாம இருக்கிறோம், அதனாலே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக இருக்கிறோம் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக உயிரை நாம் கொடுக்கிறதினாலே தேவனுடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாகவும் மாறுகிறோம் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே பேதுரு இஸ்ரவேலரையும் யூதரையும் சாடுகிறதை பார்க்கிறோம். முடவன் ஒருவனை அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் குணமாக்கினதற்காக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு, சீடர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு, அதற்கு அவர்கள் விளக்கம் தருகிற பொழுது பேதுரு அவர்களை சாடுகிற சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். இயேசுவை நீங்கள் கொண்டீர்கள், அந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த முடவனை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று பேதுரு வலுவாக அவரிடத்திலே விவாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினாலே அன்றி வேறு நாமத்தினாலே விடுதலை இல்லை என்று பேதுரு அங்கே வாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இயேசு என்றால் விடுதலை என்று பொருள். இயேசு என்றால் ரட்சிப்பு என்று பொருள். ஒரு மனிதன் தன்னிலே விடுதலையா இருக்க வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, அவனுக்கு இயேசு என்கிற நாமம் அருளப்படுகிற பொழுது அவன் விடுதலை அடைகிறான் என்கிற காரியத்தை பேதுரு அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேது ஒரு மீனவன். அவனுக்கு மீன்பிடிக்கிறதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது என்கிற சூழ்நிலையை தாண்டி அவன் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நீ விடுதலையை பெற்றுக்கொள் என்று ஒருவனை நோக்கி சொல்லுகிற பொழுது அவனுக்கு விடுதலை உண்டாகிறது என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசு என்றால் விடுதலை என்று பொருள். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கை பண்ணுகிற பொழுதெல்லாம் நாம் என்ன அறிக்கை பண்ணுகிறோம் என்று சொன்னால் விடுதலையின் பிறப்புரிமை என்று அறிக்கை பண்ணுகிறோம். இயேசு என்கிற நாமத்திற்கு இரட்சகன் விடுதலை என்றும், ஆண்டவர் என்கிற பொழுது அதுவே என்னை ஆளுகை செய்கிறது, அதுவே என்னை விடுதலையாக்குகிறது, அதுவே என்னுடைய பிறப்பா இருக்கிறது என்று நாம் அறிக்கை பண்ணுகிறோம். ஆக இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கை பண்ணுகிற பொழுதெல்லாம், இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கை பண்ணுகிற பொழுதெல்லாம் விடுதலையின் பிறப்புரிமை, விடுதலையின் உரிமை, விடுதலையா இருக்கிறது என்று என்னுடைய உரிமை என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன். நான் எதை அறிக்கை பண்ணுகிறேனோ அதுவாகவே நான் மாறுகிறேன். இயேசு என் ஆண்டவர், விடுதலையின் பிறப்புரிமை என்று அறிக்கை பண்ணுகிற பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக மாறுகிறோம் என்கிற காரியத்தை முதல் வாசகத்தின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புக வேண்டும், மனிதரிடத்திலே அல்ல. எந்த மனுஷனையும் பிரபுக்களையும் நம்ப வேண்டாம். ஆண்டவருடைய சன்னதியில் தஞ்சம் புகுகிறது மேலான காரியம். ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுகிற பொழுது நாம் மூளைக்கல்லாக மாற்றப்படுகிறோம் என்கிற காரியத்தை திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் அவர் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய கதறல்களை அவர் கேட்டிருக்கிறார். அவரிடத்திலே நாம் தஞ்சம் புகுகிறோம். ஏனெனில் நாம் அவரிடத்திலே வந்திருக்கிறோம், மனுஷரிடத்திலிருந்து வரவில்லை என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மனுஷரிடத்திலிருந்து வரவில்லை என்கிறதினாலே நாம் மனுஷரிடத்திலே தஞ்சம் புக முடியாது. நான் ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார், என்னுடைய பெற்றோர் மூலமாக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஆக ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுகிறதே மேலான காரியம். ஏனெனில் ஆண்டவரனை உண்டாக்கினார், ஆண்டவரே நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறபடியினாலே அவரிடத்திலே தஞ்சம் புகுகிற பொழுது, நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே தெரிவிக்கிற பொழுது, நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நாம் நம்முடைய காரியங்களை சொல்லுகிறது, நன்றி செலுத்துகிறது, நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை செய்கிற பொழுது நாம் மூளைக்கல்லாக மாறுகிறோம். ஏனெனில் நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுகிற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே அடைகிறோம். ஆண்டவரிடம் மூளைக்கல்லாக இருக்கிறதினாலே நாம் இந்த உலகத்திலே அவருடைய காரியத்தில், அவருடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே நாம் மூளைக்கல்லாக மாறுகிறோம் என்கிற காரியத்தை திருப்பாடல் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம்.
இரண்டாவது வாசகத்தின் வழியாக யோவான் திருவாசகத்திலே திருமுகத்திலே எழுதுகிற பொழுது இப்படியாக எழுதுகிறார், நீங்கள் கடவுளைய மக்களாக இருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் அதையே அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை அறிகிற பொழுது அவரை அன்பு செய்து அவருக்குரிய மக்களாக மாறுகிறீர்கள். இல்லை, நாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவிதான் நமக்குள் இருக்கிறது, மனுஷனுடைய ஆவி அல்ல. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை வெறுக்கும். ஏனெனில் இந்த உலகம் நம்மை வெறுக்கிறதில்லை. உலகம் வேறு, ஆவி வேறு. இந்த உலகமும் ஆவியும் தேவனிடத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட வேறு வேறாய் இருக்கிறது. ஒரு நிலையிலிருந்து ஆவி தொடங்குகிறது, மறுநிலையிலிருந்து உலகம் தொடங்குகிறது. ஆகவே இந்த உலகம் ஆவியை பிரித்து பார்க்கிறது, ஆனால் ஆவிக்குரிய மனிதன் உலகத்தை பிரித்து பார்க்கிறது இல்லை. இந்த உலகத்திலே இந்த உலகம் சார்ந்திருக்கிற மனுஷன் ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ளாதிருக்கிறதுனாலே, நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால நாம் தேவனை அறிகிறோம். தேவனை அறிகிறதுனாலே நாம் தேவனுடைய மக்கள் என்கிற உணர்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனுடைய மக்கள் என்கிற உணர்வை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாகவே நாம் தேவனுடைய மக்களாகவே இருக்கிறோம். ஏனெனில் அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அதனாலே நாம் தேவனுடைய மக்களாக இருக்கிறோம். தேவனுடைய மக்களாக நாம் இருக்கிறதினாலே தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே நாம் மூலைக்கல்லாக இருக்கிறோம். நாம் எந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்முடைய தகப்பன் என்ற அறிவை நாம் பெறுகிறோமோ, இந்த அறிவை பெறுகிறதற்கு நிறைய தடைகள் இந்த காலத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த காலத்தில் அந்த தடைகளிடத்தில் மாறி நாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது, தேவனை முற்றிலுமாய் அறிகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை கடந்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை கடந்து வருகிற பொழுது நாம் தேவனை பார்க்கிற பொழுது நாம் எத்தகையவர்களாய் இருப்போம் என்கிற காரியத்தை அந்த வேளையில நாம் அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய மக்களாய் நாம் இருக்கிறதினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மூலை கல்லாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிற காரியம், உயிரை கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த மந்தையை சாராத வேறு காரியங்களும் எனக்கு உண்டு. அந்த பிள்ளைகளையும் சேர்த்து அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுக்கிறேன் என்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே விளங்கப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரை கொடுக்கிறது என்று சொல்லுகிறது. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உயிரை கொடுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உயிரை தந்திருக்கிறார். இந்த உயிர் நம்முடைய சரீரத்திற்குள்ளே வந்த காலத்திலிருந்து நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து நம்மை வளர்த்திருக்கிறார்கள். அந்த உயிரும் ஆண்டவரால் அவர்களுக்கு தரப்பட்டது. நமக்குள்ளே இருக்கிற உயிரை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். நமக்குள்ளே உயிர் வந்ததற்கு பின்பு, நம்முடைய உயிர் தெளிவடைந்ததற்கு பின்பதாக நாம் நம்முடைய உயிரை பெற்றோர்களுக்காகவும் நம்முடைய உடன்பிறப்புகளுக்காகவும் கொடுக்கிறோம். நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்காக நம்முடைய உயிரை கொடுக்கிறோம். நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திறமைகள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேரம், நம்முடைய இருக்கிற சகலவற்றையும் ஒவ்வொருவருக்காக நாம் பிரித்து கொடுக்கிற பொழுது நாம் அவர்களுக்கு நம்முடைய உயிரை கொடுக்கிறோம். இப்படி கொடுக்கிற பொழுது நமக்கும் நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனிமையில் இருக்கிற பொழுது நம்முடைய காரியங்களை நாம் அலசுகிற பொழுது, நம்முடைய காரியத்தை தேவனிடத்தில் நாம் விளம்பி காரியங்களை பெற்றுக் கொள்கிற பொழுது நமக்கும் நம்முடைய உயிரை நாம் செலவழிக்கிறோம். நம்மளுக்கும் நம்முடைய உயிரை நாம் கொடுக்கிறோம். ஆக உயிரை நாம் கொடுக்கிறோம். இப்படி நாம் உயிரை கொடுக்கிறதுனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்படி நாள்தோறும் உயிரை கொடுத்து நமக்கு உரியவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் நமக்கு உரியவர்கள் என தாண்டி இருக்கிற அனைவருக்கும், நமக்கு உரிமை அற்றவர்கள் என்று இந்த உலகத்தாலே கருதப்படுகிற அனைவருக்குமாக நாம் நம்முடைய உயிரை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய உயிரை கொடுக்கிறதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த மந்தையை சேராத வேறு மந்தையும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் ஒன்றுபடுத்தி எல்லோரும் ஒரே தகப்பனுடைய குடைக்கு கீழாய் கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலையாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஆண்டவராகிய தேவன் ஒருவரே, எல்லாருக்கும் தேவன் ஒருவரே. அவரிடத்திலும் நாம் நம்மை கொண்டு சேர்க்கிறது மாத்திரம் அல்லாமல் நம்மை அடுத்திருக்கிறவர்களையும், நம்முடைய எல்கைக்கு உட்படாதிருக்கிறவர்களையும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர்களுக்காகவும் நம்மை உயிரை கொடுக்க வேண்டும் என்கிறதை தான் ஆண்டவர் இந்த நாளின் நற்செய்தி ஊடாக விளங்குகிறார். நாம் இந்த உயிரை கொடுக்கிறதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மூலை கல்லாக மாறுகிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளின் வாசகங்கள் மூலமாக
ஆண்டவர் நம்மை எப்படி அவருடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக மாறுகிறது என்கிற காரியத்தை அவர் நமக்கு விளம்ப பண்ணியிருக்கிறார். இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை பண்ணுகிறதன் மூலமாக, இயேசு என்கிற நாமத்தினாலே சகல பிள்ளைகளையும் விடுதலை செய்கிறதின் மூலமாக, விடுதலை அவர்களுக்கு உரியது, விடுதலையாய் அவர்கள் இருக்க வேண்டியதே மிகவும் ஞானமானது, நியாயமானது என்று அவர்களுக்கு உணர்த்துகிறதினாலே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாய் இருக்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளிலும், நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுகிற பொழுது, மனிதரை காட்டிலும், மனிதரை விட ஆண்டவரிடத்திலே, மனிதரை விட்டு நாம் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுகிற பொழுது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக மாறுகிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அதனாலே நாம் சகலரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் நிலைமைக்குள்ளே வருகிற பொழுது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக மாறுகிறோம். நாம் ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய உயிரை நமக்கு உரியவர்களுக்காக கொடுக்கிற பொழுது, நமக்கு முன்ன பின்ன தெரியாதவர்களுக்காக நம்முடைய நேரத்தை செலவழிக்கிற பொழுது, நம்முடைய திறமைகளை செலவழிக்கிற பொழுது, அவர்களுக்காக நாம் நம்முடைய உயிரை கொடுத்து, அவர்களுக்காக நாம் உயிரை கொடுக்கிற பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மூளைக்கல்லாக மாறுகிறோம் என்கிற ஞானத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிறதுனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலும் தேவரே எங்களுக்கு நல்ல சிந்தனையை தந்திருக்கிறதுனாலே நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகல பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிற ஞானத்தை எங்களுக்கு தருகிறதினாலே நன்றி ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் உம்மிடத்திலே நாங்கள் வந்து தஞ்சம் புகுகிறவர்களாய் தேவரே எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற உணர்வில் எந்த பொழுதும் நாங்கள் இருக்கிற உணர்வை எங்களுக்கு தருகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களுடைய காரியமாகவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவருடைய காரியமாகவும் நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்கிறதை, இந்த உணர்வை இந்த காலை வேளையில் நீங்கள் தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய ராஜ்ய கட்டுமானத்திலே நாங்கள் நல்ல மூளைக்கல்லாய் விளங்க தேவன் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.